ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து வாட் இஸ் லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கலாமா. லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து நமக்கு ஜென்ரலாக நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு தெரியுது இல்லைங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் நம்ம வந்து அதிகமாக வாட் இஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்ன்றது ஒரு வேர்டு இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படிங்கிறதும் லெட்டர் ஆஃப் கிரெடிட் மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி அஷூரன்ஸ் மாதிரி, ஓகேவா. ஸோ இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை எப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க, யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா. அதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதிகமாக லைக் பண்ணும்பொழுது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை இந்த மாதிரி சிஏ ஆஸ்பிரன்ஸ்க்கோ இது வந்து ஷேர் ஆகும், நிறைய ஒரு பாப்அப் ஆகும். ஸோ ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் as much as you can. ஓகே, now we'll go into the video. ஸோ லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு வந்து கேரண்டி சைனுன்னு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கடன் வாங்குகிறேன், நான் கரெக்டாக பே பண்ணலைன்னா அந்த அமௌண்ட்டை என்னோடய ஃப்ரெண்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கேரண்டி சைனுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ கிருஷ்ணபிரியா பே பண்ணலைன்னா நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி he will come and sign for me. அப்போ அது என்ன ஆகும், என்னோடய ஃப்ரெண்ட் when he or she comes and signs on my behalf, that means that நான் பே பண்ணலைன்னா அவங்க பே பண்ணுவாங்க. அதான் அந்த கேரண்டி சிக்னேச்சர்னு சொல்கிறது. இப்போ கேரண்டி சிக்னேச்சர் போடுறது எப்படின்னா, அவங்க பே பண்ணலாம், நான் பே பண்ணுவேன். இப்போ 1 crore rupeesக்கு ஐ எம் டேக்கிங் அ லோன் அப்படின்னா அதுக்கு நான் பே பண்ணேன்னா they have to pay. இது கேரண்டி. இப்போ அதுக்கு அடுத்த படிநிலையில் என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரியும்ப்பா அவங்க கண்டிப்பாக பே பண்ணிவிடுவாங்க, நீ என்ன நம்பு, நான் எவ்வளோ பெரிய கம்பெனி, ஓகே, நான் தான் ஹோல்டிங் கம்பெனி, என்னோடய சப்சிடரி கம்பெனி தான் அவங்க, எனக்கு எவ்வளோ சூப்பர் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் இருக்குன்னு உனக்கே தெரியும். நானே சொல்கிறேன், அந்த சப்சிடரி கம்பெனி கேன் பே பேக் தி லோன் தட் யூ கோயிங் டு கிவ் தெம். So I am telling you that you can go ahead with whatever financial transactions you have with the subsidiary. நான் இருக்கேன். பட் கேரண்டி சைன் போட மாட்டாங்க. இட் இஸ் நாட் லைக் அப்சல்யூட்லி அவங்க பே பண்ணலன்னா நான் பே பண்ணிக்கிறேன்னு கேரண்டி எடுத்துக்க மாட்டாங்க. பட் லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஃபினான்ஷியலி சால்வெண்ட்டாக தான் இருக்காங்க, அவங்களால நீங்கள் கொடுக்குற கடனை திருப்பி பே பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அஷூரன்ஸை ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிக்காக கொடுக்கும். இல்லை கவர்மெண்ட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்காக கொடுப்பாங்க, இல்லை பேங்க்கே கூட அவங்களோட கிளைண்ட்டுக்காக கொடுப்பாங்க. இது வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி லெட்டர் ஆஃப் கிரெடிட். இது லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை விட கொஞ்சம் அஷூரன்ஸ் லெவல் கம்மி தான், ஓகேவா. இட் இஸ் கால்ட் அஸ் லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட். ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிக்காக, கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் கம்பெனிக்காகவோ அப்படி இல்லைன்னா எனி தேர்ட் பார்ட்டிக்காகவோ, இது இஸ் பேசிக்கலி ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டுக்காக, அந்த பிஸ்னஸ்க்கு. இந்த லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் இஸ் சம்வேர் இன் பிட்வீன் லெட்டர் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட் கேரண்டியில் கொஞ்சம் ஹை லெவல், ஸோ அதுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கும் இந்த லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட். அப்படின்னு லெட்டர் ஆஃப் இன்டென்ட்னு கூட சொல்லுவோம் பேசிக்கலி. ஸோ லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பெருசாக வந்து நமக்கு லைபிலிட்டிலாம் கிடையாது. நம்ம யாருக்காக லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுத்தோமோ அவங்க சப்போஸ் பே பேக் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா நம்ம பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் லீகலி பைண்டிங். பட் சில சிச்சுவேஷனில் நம்ம லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நான் வந்து உங்களுக்கு லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்குறேன், எவ்ரிதிங் வில் பி ஃபைன். சப்போஸ் அவங்க பே பண்ணலைன்னா நான் லீகலி அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கிறேன், நீங்கள் எக்ஸாக்டாக அந்த வேர்டிங்ஸில் போட்டிருந்தீங்கன்னா then it will become legally binding. Otherwise letter of comfort is just a normal level of assurance தான், ஓகேவா. I hope you must have understood what is letter of comfort. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Do like, share and subscribe. Thank you so much. Have a nice day.